ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டு வந்து வீட்டு எண் 0 அப்படின்னு எப்படிங்க வரும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ரொம்ப தெளிவாக தேர்தல் சொல்லுகிறார். நம்ம பார்த்துருக்கோம் பல உள்ளாட்சிகளில், இந்தியாவில் பல கிராமப்புறங்களில், ஊராட்சி ஒன்றியங்களில், நகர்ப்புறங்களில் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கதவு எண் கொடுக்கப்படுவது இல்லை. அப்போ கதவு எண் இல்லை அப்படிங்கிறனாலேயே அவருக்கு வந்து நம்ம கொடுக்கலங்கிறனால அவருக்கு ஓட்டு இல்லாமல் போயிடக்கூடாது. அவருக்கு வீடு இல்லாமல் கூட இருக்கலாம், அவர் பிளாட்ஃபார்மில் கூட இருக்கலாம், அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்கல்ல. ஆனால் அவர்களுக்கு வாக்காளர் பட்டியல் கொடுத்துடணும், வாக்குப்பதிவு நடந்துடணும் அப்படிங்கிற முயற்சி தான் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் தன்னுடைய எண்ணத்தை ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்துது. பிளாட்ஃபார்மில் படுத்திருக்கிறாங்க, நரிக்குறவினர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த வீடு அட்ரஸ் கொடுப்பீங்க? அப்போ வீடே இல்லாமல் இருந்தாலும் ஓட்டு இருக்கணும் அப்படிங்கிற அந்த உன்னத முயற்சி நாங்கள் வச்சுருக்கிறோம். அதுதான் நாங்கள் போட்டிருக்கோம். பல இடங்களில் நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கும் கூட கிராமப்புற தமிழ்நாட்டிலே பல இடங்கள் இருக்குது, வட மாநிலங்களில், வடகிழக்கு மாநிலங்கள்லாம் உண்மையிலே அந்த மாதிரி நிறையா இருக்குங்கிற பார்க்குறோம் நம்ம. அப்போ அந்த இடங்களில் நம்ம வந்து தேர்தல் ஆணையம் சொல்ல அருணாச்சல பிரதேசத்தில் ஒரே ஒரு பெண் வாக்களிப்பதற்காக 2 நாட்கள் மலையேற்றம் செய்து ஒட்டுமொத்த ஒரு குரூப்பே போய் அந்த ஒரு பெண்ணுடைய வாக்கை பதிவு செய்துவிட்டு திரும்ப வந்து நின்னாங்க அப்படிங்கிற பார்க்குறோம்.